ஹலோ யூ காய்ஸ், ஸோ வெல்கம் பேக். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவை, நிறைய பேர் வந்துட்டு என்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக எல்லோரும் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் கேட்குறது வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு தெரியணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில, பட் ஐ வில் டெல் வாட் எவர் ஐ நோ. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான சாஃப்ட்வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடோபியோட எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஆஸ் எ டிசைனர் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டரும் ஃபோட்டோஷாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கையில் பேட்டர்ன் போடுறது வந்துட்டு ஒரு கலரில் இல்லை ஒரே ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் போடுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதுவே அடோபியில் சும்மா நீங்கள் ஒரு மோட்டிவ் மட்டும் ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 வெர்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் நிறையா கலரில் நிறையா அரேஞ்ச்மெண்ட்ஸில் உங்களால் பண்ண முடியும். ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தே வாண்ட் இட் ஸ்பீடாக தே வாண்ட் இட். அவங்களோட டைம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபோட்டோஷாப் ரைட் ஃப்ரம் நீங்கள் சும்மா மோட்டிவ் ட்ரேஸ் பண்ணி ஒரு மோட்டிவ் அதுலேயே டிஜிட்டலாக ஜெனரேட் பண்ணுறதுலேருந்து க்ராக்கீஸ், உங்களோட மூட் போர்ட்ஸ், எல்லா போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கையில் பண்ணுறதும் பண்ணலாம். நீங்கள் கையில் பண்ணி 2 மீடியாவையும் மிக்ஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் நான் ஜென்ரலாக எப்படி பண்ணுவேன்னா, கையில் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோஷாப்க்கு எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த அடோபி ஃபோட்டோஷாப் அண்ட் அடோபி இல்லஸ்ட்ரேட்டர். அதை தாண்டி இப்போ நிறையா வந்துட்டு க்ளோ 3D அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோ 3Dயில் நீங்கள் 3 டைமென்ஷனலாக பார்க்கலாம். ஒரு ஹியூமன் இருக்கும். இன்னும் நான் க்ளோ 3D லேர்ன் பண்ணல, ஆனால் நான் லேர்ன் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரம். ஐ எம் ட்ரைங் டு லேர்ன் இட். பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபோட்டோஷாப்பில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ளோ 3D இது எல்லாமே கோவிட் அப்போ கொஞ்சம் நல்லாவே இந்த க்ளோ 3Dயோட இதை நான் பார்த்தேன். நிறையா பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் லைக் பிஹான்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா க்ளோ 3Dயில் செஞ்ச ஒர்க்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ 3 டைமென்ஷனலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். அந்த ஏஐயோட தாக்கம் வந்துட்டு எல்லா இதுலேயுமே ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏஐயோடதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஏஐ டூல்ஸ் இருக்குது. இதுக்குன்ட்டு இல்லை, இன்டீரியருக்குன்னு ஒரு தனியாக ஏஐ டூல் இருக்குது, லோகோக்குன்னு நிறையா ஏஐ டூல்ஸ் இருக்குது. வெறும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா ஈச் அண்ட் எவ்ரி பர்பஸ்க்காக நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துடுச்சு. ஏன் அடோபி சாஃப்ட்வேர், அதாவது ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்லேயே கூட ஜெனரேட்டிவ் ஃபில் அது இதுன்னு ஏஐயோட தாக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஜெனரேட்டிவ் ஃபில் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா Jan 17 வரைக்கும் நிறைய கிரெடிட்ஸ் 1000 கிரெடிட்ஸோ இன்னமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கிரெடிட்ஸை வந்துட்டு லிமிட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். லைக் ஏஐ யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு அடோபியில் ஏஐ வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு மூட் போர்டோ எதுலேயும் ஒன்றில் ஃபஸ்ட்டு இமேஜ் தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதை தேடி அதை உட்காந்து கட் பண்ணி அவ்வளோ வேலைகள் இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போ ஏஐ அவங்க உள்ளே புகுத்துனதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ஒரு சைடு எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இப்படி எல்லாமே வந்துட்டு எல்லாமேட்டு இல்லை, கொஞ்சம் விஷயங்கள் ஏஐ பண்ணிடுச்சுன்னா அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம ஆயிடுவோம். அப்போ நம்மளுக்குன்னு இருக்கிறது என்ன ஆகும், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் தென் அது வந்துட்டு இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, என்னோடய ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்னால் ஏஐ மூலமாக முழுக்க பண்ணாமல் சில எலமெண்ட்ஸ் மட்டும் ஏஐயில் பண்ணி என்னோடய மேனுவல் ஒர்க்கு கலந்து பண்ணால் இட்ஸ் கிவிங் அ கிரேட் அவுட்கம். அதனால நீங்கள் அதையும் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஏஐவே ட்ரஸ்ட் பண்ணி இல்லாமல் கொஞ்சம் உங்களோட ஒர்க்ஸையும் போடுங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏஐ வந்துட்டு ரொம்ப இப்போ வந்துட்டு தெர் இஸ் ஸோ மச் ஹேப்பனிங் வித் ஏஐ. அதனால நிச்சயமாக ஏஐ வந்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஆனால் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐயோ எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நிறையா சேனல்ஸ் இருக்குது. அடோபி இல்லஸ்ட்ரேட்டருக்காகட்டும் ஃபோட்டோஷாப்புக்காகட்டும் எக்கச்சக்கமாக வந்துட்டு நீங்கள் சும்மா ஒரு க்ராக்கி ரெண்டர் பண்ணணும் அது எப்படிங்கிறத டைப் பண்ணிங்கனாவே அவ்வளோ பேர் அவ்வளோ விதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக எப்படி ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காலாம் க்ராக்கி வந்துட்டு வெறும் டாட்ஜ் டூல் சிலர் ப்ரஷ் வச்சே நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணி
பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது போகவும் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் லேர்ன் பண்ணணும்னா யூடெமி இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் நிறைய ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது. நீங்கள் பேசிக் டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம். நீங்கள் ஒரே விஷயத்த நான் ஒரு விதமாக பண்ணலாம், நீங்கள் ஒரு விதமாக பண்ணலாம். அதுதான் வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப்லாம் பொறுத்த வரைக்கும். இதுதான் கரெக்ட் வே, அதுதான் தப்பான வே அப்படின்ட்டுலாம் இல்லை. யாருக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப லைக் ஒரு டியூட்டர் அப்பாயிண்ட் பண்ணி தான் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் இல்லை. பேசிக் டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு யூடியூப் வச்சே லேர்ன் பண்ணலாம். நான் என்னோட ரொம்ப பேசிக்கான டூல்ஸ் அதெல்லாம் நான் யூடியூப்பில் தான் லேர்ன் பண்ணேன். அப்புறம் காலேஜில் போனதுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இன்னுமே கொஞ்சம் நான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லலாம், இல்லைன்னா கொஞ்சம் மறந்துடும். இப்போ நான் கேட்ட வரைக்குமே இப்போ எல்லாருமே என்ன பார்க்குறாங்கன்னா, ரொம்ப வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இதை நான் ஏன் ஒரு 1000 தடவை சொல்கிறேன்னா, நிஜமாலுமே வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட். நான் உள்ளே வரப்போ எனக்கு கடுப்பாக இருக்கும் ஃபஸ்ட்லாம் இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப் பக்கம் போகிறதுனாவே. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஐம் லைக் ஓகேன்னு ஐ ஹாவ் அக்செப்டட் தட் ஓகே இது ரொம்ப தேவை அண்ட் ஐ ஹாவ் டு லேர்ன் இட் அப்படிங்கிறத. ஸோ இதுதான். அண்ட் உங்களுக்கு க்ளோ 3D, அதுக்கப்புறம் ஏஐயோட நிறையா டூல்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ண தெரிலனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டரும் ஃபோட்டோஷாப்புமாச்சு தெரிஞ்சிருக்கணும். அது போக உங்களுக்கு வந்துட்டு நல்ல பிபிடிஸ்லாம் மேக் பண்ண தெரியணும். இந்த மாதிரி நார்மல் மைக்ரோசாஃப்டோட சாஃப்ட்வேர்ஸும் கேட்பாங்க. ஒழுங்காக இந்த வேர்ட் டாக்குமெண்ட் இந்த மாதிரி பிபிடி ஒழுங்காக பண்ணுறீங்களா, இந்த மாதிரி சிலர் எக்ஸலும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன இன்னும் நல்லா தெரியணும், என்ன தான் இண்டஸ்ட்ரியோட தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க்டின்ல போயிட்டு நிறையா ஜாப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போய் நீங்கள் ஃபேஷன் டிசைனர், உங்களோட என்னவோ மர்ச்சன்டைசர், என்ன ரோல் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் போட்டுட்டு கீழே அவங்களோட ரெக்ரூட் பண்ணுறவங்க வந்துட்டு போட்டிருப்பாங்க அவங்களோட நீட்ஸ் என்னென்ன அப்படின்னு. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும், இதுதான் அவங்களோட நீட் அப்படின்னு. அதில் நிச்சயமாக நீங்கள் வந்துட்டு இந்த இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப்பை பார்க்க முடியும். அதனால உங்களுக்கு வர எந்த சாஃப்ட்வேருமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்போ இல்லஸ்ட்ரேட்டர் மட்டுமாச்சு தெரிஞ்சிருக்கணும். இது போக இப்போ நிறைய கேன்வாலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கேன்வா வந்துட்டு என்னோட ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே மோஸ்ட்லி அதை வந்துட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க லைக் கேன்வாவில் பண்ணுறத. ஸோ கேன்வா வந்துட்டு ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் நாட் காலேஜுங்கிற சேக்குன்னு சொல்ல, ஓகே நீங்கள் கேன்வா தெரிஞ்சிருந்தீங்கனாலும் இட்ஸ் ஓகே. பட் தென் நல்லா இது கேன்வா யூஸ் பண்ணாமல் பிபிடியோ இல்லை போர்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறது இட்ஸ் குட், கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் குட். அண்ட் இன்னொன்று என்னென்னா ப்ரோக்ரியேட் யூஸ் பண்ணுவாங்க. ஐபேடில் வந்துட்டு ப்ரோக்ரியேட் வச்சு வரைவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கேரிகேச்சர், ஏன் க்ராக்கீஸ் கூட ப்ரோக்ரியேட்டில் பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்த உடனே இப்போ அம்மா அப்பாட்ட போயிட்டு எனக்கு ஐபேட் வாங்கிட்டாங்க ப்ரோக்ரியேட் வேணும்னு கேட்காதீங்க. நான் இது வரைக்கும் ப்ரோக்ரியேட் யூஸ் பண்ணதில்லை. அதனால என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் கிராஜுவலாக ஐ திங்க் இட் வில் பி ஈஸி. அண்ட் முக்கியமாக நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பி பென்னோ இல்லை ஏதாச்சும் இந்த டிசைன் டேப்லெட்ஸ் வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. மவுஸ் வச்சே பண்ணுறதுக்கோ அட்லீஸ்ட் மவுஸாச்சு வச்சுக்கோங்க. இது வெறும் உங்களோட கீபோர்ட், லேப்டாப்போட கீபோர்ட்லேயே மொத்தத்தையும் நீங்கள் டச் பேடை வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அண்ட் கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் மவுஸ், அப்படி ஒரு ட்ராயிங் பென் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஈவன் மோர் பெட்டர். அது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான்லாம் என்னோட என்டையர் யூஜி பூரா என்கிட்ட எக்ஸ்பி பென்னே இல்லை. நான் அப்படியே தான் மவுஸ் வச்சே தான் யூஸ் பண்ணேன். இப்போ கூட எனக்கு எக்ஸ்பி பென்னை விட எனக்கு மவுஸில் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அது முன்னாடியே நீங்கள் பழகிறப்பயே அந்த ட்ராயிங் பென்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான். ஸோ இதுதான் வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. இது போக டீட்டெயில்டாக உங்களுக்கு ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ஈச் அண்ட் எவ்ரி சாஃப்ட்வேர் பற்றி வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் நான் பண்ணுறேன். இது சும்மா எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நேமாச்சு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்.